فضلنا بعضهم على بعض، منهم من كلم الله ورفع بعضهم درجات، وآتينا عيسى ابن مريم البينات وأيدناه بروح القدس، ولو شاء الله ما اقتتل الذين من بعدهم من بعد ما جاءتهم البينات ولكن اختلفوا، فمنهم من آمن ومنهم من كفر، ولو شاء الله ما اقتتلوا ولكن الله يفعل ما يريد. يا أيها الذين آمنوا أنفقوا مما رزقناكم من قبل أن يأتي يوم لا بيع فيه ولا خلة ولا شفاعة والكافرون هم الظالمون. الله لا إله إلا هو الحي القيوم لا تأخذه سنة ولا نوم، له ما في السماوات وما في الأرض، من ذا الذي يشفع عنده إلا بإذنه، يعلم ما بين أيديهم وما خلفهم، ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء، وسع كرسيه السماوات والأرض ولا يؤوده حفظهما وهو العلي العظيم. لا إكراه في الدين، قد تبين الرشد من الغي، فمن يكفر بالطاغوت ويؤمن بالله فقد استمسك بالعروة الوثقى لا انفصام لها، والله سميع عليم. الله ولي الذين آمنوا يخرجهم من الظلمات إلى النور، والذين كفروا أولياؤهم الطاغوت يخرجونهم من النور إلى الظلمات، أولئك أصحاب النار هم فيها خالدون. ألم تر إلى الذي حاج إبراهيم في ربه أن آتاه الله الملك، إذ قال إبراهيم ربي الذي يحيي ويميت. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن محمدًا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وبعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون. وقال تعالى: قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى. وقال تعالى: ونفس وما سواها فألهمها فجورها وتقواها، قد أفلح من زكاها وقد خاب من دساها. وقال تعالى: لا يستوي أصحاب النار وأصحاب الجنة هم الفائزون.
கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, இந்நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் தலைவர் அவர்களே, முன்னிலை வகிக்கின்ற இஸ்லாமிய பெரியோர்களே, சான்றோர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தவனாக, துஆ கேட்டவனாக ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் நம்ம நிகழ்ச்சியை வெற்றி பெற செய்வானாக. இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற நமக்கும் இந்த உரையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. இந்த ஊரில் உள்ள எல்லா முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் கருணை காட்டுவானாக, அவர்களுக்கு பரக்கத் செய்வானாக. நல்ல அன்பான சமூக ஒற்றுமையான ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் உருவாக்குவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு ஒரு வெற்றியை நாடுகின்றான். ஆனால் இந்த மனிதன் தனக்கு வேறு ஒரு வெற்றியை தேடுகின்றான். அல்லாஹ் மனிதனுக்கு ஒரு வெற்றியை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகின்றான். ஆனால் இந்த மனிதன் தனக்கு வேறு ஒரு வெற்றியை தேடிக்கொண்டிருக்கின்றான். அல்லாஹ் எதை வெற்றி என்று சொல்லுகிறானோ அதை இந்த உலக மக்களிலே பலர் அறிந்து வைத்திருக்கவே இல்லை, அறியவே இல்லை. அது குறிப்பாக அல்லாஹுவை அறிந்தோம், இஸ்லாமை அறிந்தோம், மார்க்கத்தை அறிந்தோம் என்று சொல்கின்ற பலரும் கூட அல்லாஹ் வாக்களித்த வெற்றி எது, அதை எப்படி அடைவது, அதற்குரிய வழி என்ன, நாம் அந்த வழியில் தான் சென்று கொண்டிருக்கிறோமா என்பதை பற்றி அவர்களுக்கு சிந்திக்க நேரமில்லை. இன்று அன்பிற்குரியவர்களே, எப்படி சிறுவர்கள் விளையாட்டு பொம்மைகளை பார்த்து அதை உண்மையாகவே அவர்கள் உண்மை என்றே நம்பி விளையாண்டு கொண்டிருக்கிறார்களோ, அதுபோன்றுதான் நாமும் போலியான வெற்றியை பார்த்து அதை வெற்றி என்று நம்பி நம்முடைய காலங்களை வீணாக்கி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் மன்னிப்பானாக, பாதுகாப்பானாக. ஒரு சின்ன பிள்ளையை நீங்கள் பார்த்திருக்கலாம். தம்பி, நீ அந்த உட்காராதுமா, பின்னாடி போ, இந்த பக்கம் சின்ன பிள்ளைங்களை யாரையும் விடாதீங்கம்மா. சிறுவர்களை பார்க்கலாம். சின்ன சின்ன சமையல் பாத்திரத்தை வைத்துக் கொண்டு சமைப்பதை போன்று விளையாடுவார்கள். சிறு சிறு பொம்மைகளை வைத்துக் கொண்டு, பஸ், காரு, ரயில் போன்ற பொம்மைகளை வைத்துக் கொண்டு அவர்கள் விளையாண்டு கொண்டிருப்பார்கள். அவர்களிடத்திலே ரயில் என்றால் அவர்கள் வைத்திருக்கும் அந்த விளையாட்டு சாமான் தான். அவர்களிடத்திலே பஸ் என்றால் அவர்கள் வைத்திருக்கின்ற அந்த விளையாட்டு சாமான் தான். ஆனால் பெரியோர்களின் பார்வையிலே அது உண்மையான ரயிலாகவோ பஸ்ஸாகவோ ஆகாது. அது போன்றுதான் அன்பிற்குரியவர்களே, அல்லாஹுடைய பார்வையில், அவருடைய தூதர்களுடைய பார்வையிலே வெற்றி என்பது ஒன்று, நாம் நம்பி இருக்கின்ற, நாம் தேடுகின்ற வெற்றி என்பது ஒன்று. இன்று என்ன மனிதன் நினைக்கிறான், படிக்கின்ற மாணவன் பரீட்சையில் அவன் தேர்ச்சி பெற்றால் அதை வெற்றி என்று எண்ணுகிறார். தொழில் ஆரம்பித்த ஒருவர் அந்த தொழிலிலே லாபத்தை ஈட்டினால், அந்த தொழில் நல்ல முறையிலே மேலோங்கி சென்றால் அந்த தொழிலிலே நான் வெற்றி அடைந்தேன் என்று எண்ணுகிறார். அரசியலிலே போட்டி போடுகிற மக்கள் அந்த அரசியலிலே வெற்றி பெற்று விட்டால் அவர்கள் எண்ணுகிறார்கள், அந்த அரசியலிலே அவர்கள் அதிகமான வாக்குகளை பெற்றுவிட்டால் அவர்கள் நம்புகிறார்கள் தாங்கள் வெற்றி பெற்று விட்டதாக. அன்பிற்குரியவர்களே, நாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். எதையெல்லாம் நாம் வெற்றியாக நினைக்கிறோமோ, மக்கள் நினைக்கிறார்களோ, இந்த வெற்றியெல்லாம் ஒரு தற்காலிகமான வெற்றி. உண்மையில் இது வெற்றி அல்ல. உண்மையான வெற்றி இதுவல்ல.
உண்மையில் இது வெற்றி அல்ல, உண்மையான வெற்றி இதுவல்ல. இவை அனைத்தும் இந்த போலியான உலக வாழ்க்கையின் போலியான வெற்றிகள், போலியான மகிழ்ச்சிகள். இவற்றில் எதுவும் நிரந்தரமானதல்ல. சிந்தித்து பாருங்கள். எப்போது அல்லாஹ் இந்த உலகத்தை அழிக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டானோ, இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு ஜீவராசியும் மரணத்தை சுவைத்து ஆக வேண்டும், முடிவை அவர்கள் சந்தித்து ஆக வேண்டும் என்று அல்லாஹ் எழுதிவிட்டானோ, அந்த துன்யா வாழ்க்கையிலே, அந்த உலக வாழ்க்கையிலே நாம் எந்த வெற்றியை தேட முடியும்? எந்த வெற்றியை கொண்டு நாம் நிம்மதி பெற முடியும்? எந்த வெற்றியை கொண்டு நாம் மகிழ்ச்சி பெற முடியும்? இந்த உலகத்திலே மனிதன் எதையெல்லாம் கற்பனை செய்கிறானோ, ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், படித்தவர்கள், அரசியல்வாதிகள், தலைவர்கள், வியாபாரிகள், இவை உள்ளத்திலே ஈமான் இல்லை. அதை கொண்டு பெருமை அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வின் பார்வையிலே இந்த உலகம் இந்த செத்த ஆட்டை விட கேவலமானது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகம் அவனுடைய பார்வையிலே ஒரு கொசுவின் இறக்கைக்கு சமமாக இருந்திருக்குமே ஆனால், இந்த துன்யா அல்லாஹ்வின் பார்வையிலே ஒரு கொசுவின் இறக்கைக்கு, துன்யா என்று சொன்னால் நீங்கள் உங்கள் ஊரை மட்டும் எண்ணிக்கொள்ளாதீர்கள். 7 கண்டங்களை கொண்ட அந்த கண்டங்களில் உள்ள எல்லா செல்வங்களையும் உள்ளடக்கிய இந்த துனியா அல்லாஹ்வின் பார்வையிலே எந்த அளவு கூட மதிப்பில்லை. ஒரு கொசுவின் ரெக்கைக்கு கூட மதிப்பற்றது. ஒரு கொசுவின் ரெக்கைக்காவது இது மதிப்புடையதாக இருந்திருக்குமே ஆனால், அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய ஏக இறைவனுக்கு, ரப்புல் ஆலமீனுக்கு இணை வைக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் குடிப்பதற்கு ஒரு மிடல் தண்ணீரை கூட கொடுத்திருக்க மாட்டான். அந்த அளவு கேவலமான இந்த உலகம் நிச்சயமாக ஒரு நாள் அழிந்தே தீரும். இந்த சூரியனை அல்லாஹ் அழிப்பான், சந்திரனை அழிப்பான், நட்சத்திரங்களை அழிப்பான், வானத்தை அழிப்பான், பூமியை அழிப்பான். நினைத்து பாருங்கள், இன்று நீங்கள் வசிக்கின்ற இந்த ஊரிலே உங்களுக்கு முன்னால் எத்துணை ஆண்கள், பெண்கள், முன்னோர் வசித்து சென்றிருக்கின்றார்கள். இன்று நாம் வசிக்கிறோம். நாளை ஒரு நாள் நிச்சயம் வரும். நம்முடைய காலண்டரிலே தேதி கிழிக்கப்படும். அது நம்முடைய வாழ்க்கையின் கடைசி தேதியாக இருக்கும். இன்று என்ன ஞாயிற்றுக்கிழமையா? வாழ்க்கையிலே ஒரு ஞாயிற்றுக்கிழமை வரும், நம்முடைய வாழ்க்கையின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையாக. ஒரு பகல் வரும், வாழ்க்கையின் கடைசி பகலாக இருக்கும். ஒரு இரவு வரும், வாழ்க்கையின் கடைசி இரவாக இருக்கும். நிச்சயம் மரணம் நமக்கு உண்டு என்பதற்குரியவர்களே. மரணத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் என்ன சொல்லுகின்றார்? குல் இன்னல் மௌத் அல்லதி தஃபிரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும். எந்த மரணத்தை பார்த்து நீங்கள் பயந்து ஓடுகிறீர்களோ, நீங்கள் எங்கு ஓடினாலும் சரி, நீங்கள் எங்கு சென்றாலும் சரி, அந்த மரணம் உங்களை சந்திக்க வரும். நீங்கள் விமானத்தில் பறந்தாலும் உங்களுக்கு அங்கே மரணம் விதிக்கப்பட்டிருந்தால் அந்த மௌத் உங்களை அங்கே வந்து சந்திக்கும். நீங்கள் கப்பலிலே சென்றாலும் உங்களுக்கு அங்கே மரணம் விதிக்கப்பட்டிருந்தால் அந்த கப்பலிலும் வந்து மரணம் உங்களை சந்தித்துக் கொள்ளும். எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, எந்த நேரத்தில் இருந்தாலும் சரி, எந்த விதமான ராணுவத்தாலும் அந்த மரணத்தை தடுக்க முடியாது. எந்த சக்தியாலும் அந்த மரணத்தை தள்ளி போட முடியாது. எந்த மருத்துவராலும் மரணத்தை தள்ளி போட முடியாது. எந்த மருத்துவராலும் மரணத்தை தள்ளி போட முடியாது. அல்லாஹ் விதித்து விட்டார். குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத். இந்த உண்மையை அல்லாஹ் நமக்கு விளங்க வைக்கின்றான், புரிய வைக்கின்றான். இந்த துன்யாவிலே நாம் பார்க்கிறோம் அல்லவா, இந்த ஆடம்பரமான வாழ்க்கை, இந்த சுகமுகமான வாழ்க்கை, இதிலே நீங்கள் மயங்கி விடாதீர்கள். இதிலே நீங்கள் உங்களுடைய மனதை பறிகொடுத்து விடாதீர்கள். زين للناس حب الشهوات من النساء والبنين والقناطير المقنطرة من الذهب والفضة والخيل المسومة والأنعام والحرث ذلك متاع الحياة الدنيا والله عنده حسن الثواب. இந்த உலக வாழ்க்கையிலே ஆண்களுக்கு பெண்களின் மீது மோகம், பெண்களுக்கு ஆண்களின் மீது மோகம். அல்லாஹ் இது அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது.
தங்கம் வெள்ளியின் குவியல்கள், கால்நடைகள், விவசாயங்கள், இந்த தோட்டம் துறவுகள், இது உங்களுக்கு அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், இவையெல்லாம் உலக வாழ்க்கையின் அற்ப இன்பங்களாகும். ذَلِكَ مَتَاعُ الْحَيَاةِ الدُّنْيَا. இந்த உலகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நீங்கள், كُلُّ نَفْسٍ ذَائِقَةُ الْمَوْتِ, மரணத்தை நீங்கள் சந்திக்க வேண்டும், மரணத்தை நீங்கள் சுவைக்க வேண்டும். சிலர் என்ன எண்ணுகின்றார்கள், இந்த உலக வாழ்க்கையோடு நம் வாழ்க்கை முடிந்து விட்டது என்பதாக. இல்லை அன்பிற்குரியவர்களே, கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வின் தூதர் கூறுகிறார்கள், எப்படி நீங்கள் தூங்குகிறீர்களோ அது போன்று உங்களுக்கு மரணம் வருவது உண்மை. எப்படி விழித்திருக்கின்ற ஒரு மனிதன் தூங்குவான் என்பது உண்மையோ அது போன்று உங்களுக்கு மரணம் வருவது உண்மை. எப்படி தூங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு மனிதன் விழிப்பது உண்மையோ அது போன்று மரணம் எய்திய ஒரு மனிதன் நிச்சயம் எழுப்பப்படுவான், நிச்சயம் அவனுக்கு ஒரு விழிப்பு கொடுக்கப்படும். நம்ப மறுக்கிறார்கள். அந்த காலத்திலே பேசியது போன்று சிலர் இன்று பேசுகிறார்கள். அந்த காலத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையில் எழுப்பப்படும் உண்மையை மக்களுக்கு சொல்லிய போது சிலர் பரிகாசம் செய்தார்கள். ஹல் நதுல்லுக்கும் அலா ரஜுலின் யுனபிஉக்கும் இதா முஸ்ஸக்தும் குல்ல முமஸ்ஸகின் இன்னக்கும் லஃபீ ஹல்கின் ஜதீத். ஒரு மனிதரை பற்றி நாங்கள் உங்களுக்கு சொல்லட்டுமா? நாமெல்லாம் மரணித்து பூமியிலே மண்ணோடு மண்ணாக உக்கி போனதற்கு பிறகு நாம் மீண்டும் எழுப்பப்படுவோம் என்று சொல்கிறார்கள். يقولون أئنا لمردودون في الحافرة أئذا كنا عظاما نخرة. பரியாசம் செய்கிறார்கள். உக்கி போன எலும்புகளாக மாறியதற்கு பிறகு நாம் மீண்டும் முந்திய நிலைமைக்கு எழுப்பப்படுவோமா, திருப்பப்படுவோமா, கொண்டு வரப்படுவோமா என்று பரிகாசம் செய்கிறார்கள். அல்லாஹ் கேட்கிறான், நபியே நீர் கூறுவீராக, قل يحييها الذي أنشأها أول مرة وهو بكل خلق عليم. நபியே நீங்கள் கூறுங்கள், எந்த அல்லாஹ் இந்த மனிதனை முதலாக இந்த பூமியிலே படைத்தானோ, هل أتى على الإنسان حين من الدهر لم يكن شيئا مذكورا. ஒரு காலத்தில் இந்த பூமியில் அவன் இல்லையே, அவனை அந்த அல்லாஹ் எப்படி படைத்தான் அது போன்றுதான் இவனுக்கு மரணத்தை கொடுத்ததற்கு பிறகு மீண்டும் இந்த மனிதனை அல்லாஹ் உயிராக்குவான். அவனுக்கு ஒன்றும் சிரமம் அல்ல. ஃபசுப்ஹானல்லதி பியதிஹி மலகூது குல்லி ஷை வ இலைஹி துர்ஜஊன். வானம் பூமியின் ஆட்சி அவனிடத்தில் இருக்கிறது. சூரியனை அல்லாஹ் படைத்தான், அல்லாஹ் இயக்கிக் கொண்டிருக்கிறான். நட்சத்திரத்தை அல்லாஹ் படைத்தான். கோடான கோடி நட்சத்திரங்கள், கோடான கோடி நட்சத்திரங்கள். இந்த உலகத்தை விட, இந்த சூரியனை விட, இந்த பிரபஞ்சம் நாம் பார்க்கின்றோம் அல்லவா, இதை விட எவ்வளவு லட்சம் மடங்கு பெரிய நட்சத்திரங்களை கோடிக்கணக்கில் அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறார். இந்த ஆகாயத்தை பாருங்கள், இதில் மிதக்கின்ற மேகத்தை பாருங்கள், அந்த மேகத்திலிருந்து அல்லாஹ் இறக்குகின்ற மழையை பாருங்கள், அதன் மூலமாக இறந்த பூமியை அல்லாஹ் உயிர்ப்பிப்பதை பாருங்கள். கடலை பாருங்கள், கடலில் அல்லாஹ் வசிக்க வைத்திருக்கின்ற மீனினத்தை பாருங்கள், அந்த கடலின் மீது அல்லாஹ் மிதக்க வைத்திருக்கின்ற கப்பல்களை பாருங்கள், மலைகளை பாருங்கள், பறவைகளை பாருங்கள். எத்துணை கோடான கோடி ஜீவராசிகளை மனிதனால் எண்ணி முடிக்க முடியுமா? இந்த உலகத்திலே எத்தனை மரங்கள் இருக்கின்றன, அந்த மரங்களிலே எத்தனை கிளைகள் இருக்கின்றன, அந்த கிளைகளிலே எத்தனை இலைகள் இருக்கின்றன. ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு ஆண்டும் எத்துணை பூக்களை பூக்க வைக்கின்றன, எத்துணை பழங்களை காய்த்து மக்களுக்கு கொடுக்கின்றன. இந்த பூமியிலே எத்தனை மண் இருக்கிறது, எத்தனை கல் இருக்கிறது என்பதை இந்த உலகத்தில் உள்ள எந்த மனித சக்தியாலும் எண்ணி முடிக்க முடியுமா, கணக்கிட்டு முடிக்க முடியுமா? கடலில் உள்ள தண்ணீரிலே, கடலில் உள்ள நீரிலே எத்தனை சொட்டு தண்ணீர் இருக்கிறது, அந்த கடலுடைய ஆழம் என்ன, எத்தனை ஜீவராசிகள் இந்த கடலுக்கு அடியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை மனிதனுடைய அறிவால் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் ஒன்று சேரட்டும், அவர்களுடைய நவீன கண்டுபிடிப்பு அத்துணை கருவிகளையும் அவர்கள் ஒன்று சேரட்டும், நிச்சயமாக அவர்களால் முடியாது. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் தனியாக வானத்தை படைத்தான், பூமியை படைத்தான், சூரியனை படைத்தான். படைத்தது மட்டுமல்ல, இந்த அண்ட சராசரத்தில் உள்ள அத்துணை படைப்புகளை பற்றிய முழு அறிவை அவன் வைத்திருக்கிறான். இந்த உலக கோடியிலே ஆப்பிரிக்காவில் இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவில் இருக்கட்டும், ஒரு இலை ஒரு மரத்திலிருந்து உதிர்ந்தாலும் அல்லாஹ் அறியாமல் அது உதிர்வது கிடையாது.
ما تسقط من ورقة إلا يعلمها ولا حبة في ظلمات الأرض ولا رطب ولا يابس إلا في كتاب مبين. அமெரிக்காவிலே, ஆஸ்திரேலியாவிலே, ஐரோப்பாவிலே, ரஷ்யாவிலே ஒரு விவசாயி கோடானு கோடி விதைகளை எடுத்து விவசாய நிலங்களிலே தூவுகின்றார். ஒவ்வொரு விதையும் அல்லாஹ்வுடைய கட்டளையை கொண்டு பூமிக்குள்ளே செல்கின்றது. இன்னல்லாஹ ஃபாலிகுல் ஹப்பி வன்னவா. அந்த விதை பூமியிலிருந்து வெளியே ஏறும் பொழுது அல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்கிறது. யா அல்லாஹ், பூமியிலிருந்து நான் எழட்டுமா, வெளியே வரட்டுமா? பூமி அல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்கிறது. யா அல்லாஹ், இந்த விதைக்கு நான் என்னை பிளந்து கொடுக்கட்டுமா என்பதாக அல்லாஹ் பிளக்க வைக்கின்றான். இன்னல்லாஹ ஃபாலிகுல் ஹப்பி வன்னவா يعلم ما يلج في الأرض وما يخرج منها وما ينزل من السماء وما يعرج إليها وهو الرحيم الغفور. இந்த பூமிக்குள் என்ன செல்கிறது, இந்த பூமியிலிருந்து என்ன வெளியேறுகிறது, வானத்திலிருந்து என்ன இறங்குகிறது, வானத்திற்கு என்ன ஏறுகிறது, அல்லாஹ்விடத்திலே கணக்கிருக்கிறது. இந்த ஊரிலே மழை பொழிந்தால் அல்லாஹ்விடத்திலே கணக்கிருக்கிறது. எத்துணை சொட்டு நீர்கள் இந்த பூமியிலே விழுந்திருக்கின்றன என்பதாக ஒவ்வொரு சொட்டுக்கும் அல்லாஹ் ஒரு மலக்கை நிர்ணயித்திருக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்திலே மலக்குகளின் எண்ணிக்கைகளை நம்மால் கணக்கிட முடியுமா? ஒவ்வொரு சொட்டு மழை நீரையும் அதற்கு உரிய இடத்திலே வானவர் கொண்டு வந்து வைத்து விட்டு செல்கின்றார். அன்பிற்குரியவர்கள், அல்லாஹ்விற்கு தெரியும், இந்த மனிதன் இறந்து விட்டால் மனிதன் மட்டுமல்ல, வானத்தில், பூமியில், இந்த கடலில், திடலில், காடுகளில் வசிக்கின்ற எத்துணை கோடி மிருகங்கள், இந்த உலகத்தை அல்லாஹ் படைத்த நாளிலிருந்து மறுமை நாள் வரை, சூரியனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழிக்கும் நாள் வரை, இந்த பூமியை அல்லாஹ் அழிக்கும் நாள் வரை அத்துணை உயிரினங்களையும் அல்லாஹ் மீண்டும் எழுப்புவான். அல்லாஹ் மீண்டும் நிச்சயம் எழுப்புவான். அல்லாஹ்விற்கு முன்னால் கொண்டு வந்து சேர்க்கப்படுவார்கள். இவை அல்லாஹ்விற்கு ஒரு அற்புதமான செயல். இன்னமா அம்ருஹு இதா அரத ஷைஅன் அன் யகூல லஹு குன் ஃபயகூன். இன்னமா அம்ருஹு இதா அரத ஷைஅன் அன் யகூல லஹு குன் ஃபயகூன். அல்லாஹ்வுடைய கட்டளை, அவன் ஒன்றை நாடினால் குன் என்று சொல்லுவான். அல்லாஹ்வை அறிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. இன்னமா அம்ருஹு இதா அராத ஷைஅன் அன் யகூல லஹு குன் ஃபயகூன். நாம் நம்பி இருக்கின்ற அல்லாஹ், அந்த ஏக இறைவன் எப்படிப்பட்ட வல்லமை உடையவர் தெரியுமா? வானம் ஒரு நாள் இல்லை, வானம் ஆகு என்று சொன்னால் வானம் ஆகிவிட்டது. சூரியன் இல்லை, சூரியனை ஆகு என்று அல்லாஹ் சொன்னான், சூரியன் என்று ஒன்று உருவாகிவிட்டது. இப்படித்தான் இந்த பிரபஞ்சம் அனைத்தையும் அல்லாஹ் குன் என்ற வார்த்தையை கொண்டு, ஆகு என்ற அந்த வார்த்தையை கொண்டு அல்லாஹ் படைத்து காட்டினான். அப்படிப்பட்ட வல்லமை உள்ளவன் அல்லாஹ். அந்த அல்லாஹ் சொல்லுகிறான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத். உங்களை நான் படைத்தேன், உங்களுக்கு மரணத்தையும் எழுதி இருக்கிறேன். விதிக்கப்பட்ட நேரம், குறிப்பிடப்பட்ட நேரம், முந்தவும் முடியாது, பின்னவும் முடியாது, முன்னே செல்லவும் முடியாது, பின்னே வரவும் முடியாது. மரணத்திற்காக நிர்ணயிக்கப்பட்டது வானவர் இருக்கிறாரே, அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருக்கின்ற அந்த ஆற்றல் எங்கிருந்தாலும் வந்து கைப்பற்றிக் கொள்வார். யதவஃபாக்கும் மலக்குல் மௌத் அல்லதி உக்கில பிக்கும் ثم الى ربكم ترجعون. உங்களுக்காக சாட்டப்பட்ட அந்த வானவர் உங்களின் உயிரை கைப்பற்றியே தீருவார். குழந்தை என்று பார்க்க மாட்டார், தந்தை என்று பார்க்க மாட்டார், கணவன் என்று பார்க்க மாட்டார், மனைவி என்று பார்க்க மாட்டார், ஏழை என்று பார்க்க மாட்டார், ஜனாதிபதி என்று பார்க்க மாட்டார். யாரையும் அவர் பார்க்க மாட்டார், யாருக்கும் இறக்கப்பட மாட்டார், யாரும் அவரை தடுக்க முடியாது. எந்த மருத்துவராலும் எந்த சக்தியாலும் அவரை தடுக்க முடியாது. குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத். அடுத்து அல்லாஹ் நமக்கு சொல்லுகின்றான், ஏமாந்து இருக்கின்ற அல்லது மயக்கத்தில் இருக்கின்ற அல்லது தவறான கற்பனையில் இருக்கின்றவர் நம்மை பார்த்து, இந்த மனித சமுதாயத்தை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், மக்களே நீங்கள் என்ன நினைத்துக் கொண்டீர்கள், என்ன எண்ணிக்கொண்டீர்கள்? அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னமா துவஃபூன உஜூரக்கும் யௌமல் கியாமா. அல்லாஹ் எப்படி கேட்கிறான் தெரியுமா? அஃபஹஸிபதும் அன்னமா خلقناكم عبثا وانكم الينا لا ترجعون.
அயஹ்சபுல் இன்சானு அன் யுத்ரக சுதா. எப்படி கேட்கிறான் பாருங்கள். நம் செயல்களை பார்க்கிறான், இந்த மனிதனின் செயல்களை பார்க்கிறான், இந்த மனிதனின் அலட்சியத்தை பார்க்கிறான், இந்த மனிதனின் அத்துமீறலை பார்க்கிறான். மறுமைக்காக படைக்கப்பட்ட மனிதன், சொர்க்கத்திற்காக படைக்கப்பட்ட மனிதன், இவனுடைய வாழ்க்கை எப்படி நகர்ந்து கொண்டிருக்கிறது, எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறான், எத்தகைய மறதியிலே இவன் இருக்கிறான் என்பதை அல்லாஹ் பார்க்கிறான். சொல்லுகிறான், அஃபஹஸிபதும் அன்னா ஹலக்னாகும் அபஸா. நீங்கள் என்ன எண்ணி வைத்திருக்கிறீர்கள், உங்களுடைய நினைப்பு தான் என்ன? அல்லாஹ் கேட்கின்ற இந்த வசனத்தின் பொருள் என்ன? நாம் கேட்போம் அல்லவா நம்முடைய பழக்கத்திலே, நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறப்பா, நீ என்ன நினைப்புல இருக்கிற நீனு? அஃபஹஸிபதும், நீங்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? அன்னமா ஹலக்னாகும் அபஸா, வீணாக, நோக்கமில்லாமல், விளையாட்டாக உங்களை நாம் படைத்து விட்டு விட்டோம் என்று நீங்கள் எண்ணுகிறீர்களா? அல்லாஹ் அக்பர். இந்த வசனத்தை தனிமையிலே உட்கார்ந்து நினைத்து பாருங்கள். ஒவ்வொருவரும் தன் மனதிலே கை வைத்து, நெஞ்சிலே கை வைத்து சிந்தித்து பார்ப்போமா? அல்லாஹ் கேட்கிறான், நீ உன்னை எப்படி எண்ணிக்கொண்டாய்? வீணாக நான் உன்னை படைத்தேன் என்றால், அன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன், நம்மிடத்திலே நீங்கள் வரமாட்டீர்களா? நம்மிடத்திலே நீங்கள் திரும்ப கொண்டு வரப்பட மாட்டீர்களா? اقترب للناس حسابهم اقترب للناس حسابهم وهم في غفلة معرضون ما يأتيهم من ذكر من ربهم محدث إلا استمعوه وهم عنه معرضون. الله சொல்கிறார், اقترب للناس حسابهم, மக்களுக்கு அவர்களின் விசாரணை நாள் நெருங்கி விட்டது. ஆனால் அவர்களுமோ அலட்சியம் செய்து கொண்டிருக்கிறார்கள், புறக்கணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்லுகின்ற இந்த வசனத்தை பாருங்கள். இன்றைய காலத்தில் நமக்காக, நம் நிலைமைக்காக இறக்கப்பட்டதை போன்று அப்படியே இருக்கும் பாருங்கள். அத்தஅம்ருல்லாஹ் ஃபலா தஸ்தஅஜிலு, அல்லாஹ்வுடைய கட்டளை வந்து விட்டது, நீங்கள் அதை அவசரப்படுத்தி தேடாதீர்கள். அல்லாஹ்வின் நேரம் வந்து விட்டது. இன்னஹும் யரவுனஹு பஈதா வ நராஹு கரீபா, நீங்கள் இதை தூரமாக எண்ணுகிறீர்களா? நாம் அதை சமீபமாக எண்ணுகின்றோம். என்ன எண்ணுகிறார்கள்? இப்போதுதான வயசாகுது, வாலிப வயசாகுது. சில பேர் சொல்லுவாங்க, என்ன இப்பயே பள்ளிக்கு போய் தொழுக ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு. தாடி வச்சவங்க சொல்லுவாங்க, என்ன இந்த வயசுலயே தாடி வைக்க ஆரம்பிச்சிட்டீங்க, ஹிஜாப் அணிய ஆரம்பிச்சுன்னா என்ன இந்த வயசுலயே ஹிஜாப் எதுக்கு தேவை, இந்த வயசுலயே இவ்வளவு இபாதத்து, இதெல்லாம் தேவையா? என்னமோ இவர்களுக்கு 60-70 வயதிற்கு பிறகுதான் மரணம் வரும் என்று அல்லாஹ் எழுதி இவர்களது வீட்டுக்குள் இறக்கி விட்டான் போலும். இன்னும் சில பேர் ஹஜ்ஜு கடமையாகிவிடும், ஹஜ்ஜுக்கு செல்ல மாட்டார்கள். ஏன்? 50-60 வயசாகி தாடியெல்லாம் தலைமுடியெல்லாம் நரைத்ததற்கு பிறகு, அதற்கு பிறகு ஹஜ்ஜுக்கு செல்லலாம். அப்பையும் என்ன சொல்லுவாங்க, கல்யாணம் கட்டி கொடுக்கக்கூடிய குமர் வந்து விட்டது, அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் செய்து கொடுத்ததற்கு பிறகு ஹஜ்ஜுக்கு செல்லலாம். சில பேரை பார்க்கலாம், வாலிப காலத்திலே பள்ளியின் பக்கம் திரும்பவே மாட்டார்கள், வயோதிகம் ஆக பள்ளிக்கு செல்ல ஆரம்பிப்பார்கள். இப்படி மனிதர்களுடைய நிலைமைகளை நீங்கள் பார்க்கிறீர்கள். இவர்களை பார்த்துத்தான் அல்லாஹ் சொல்கிறான், இன்னஹும் யரவுனஹு பஈதா வ நராஹு கரீபா, இவர்கள் இந்த மறுமையை ரொம்ப தூரமாக நினைக்கிறார்கள். வ நராஹு கரீபா, நாம் மிக சமீபமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். நினைத்து பாருங்கள், நாம் பிறந்து எத்துணை நாட்கள், எத்துணை ஆண்டுகள் ஓடிவிட்டன. அவற்றை சற்று பின்னால் நீங்கள் திரும்பி பாருங்கள், உங்களுக்கு என்ன மிஞ்சி இருக்கிறது என்பதாக. நாம் நம் வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்ப்போம். ஒவ்வொருவரும் தன்னுடைய வயதை கணக்கிட்டு, தனக்கு இத்தனை வயதாகிவிட்டதே, இந்த கடந்த கால வயது 5 ஆண்டுகளோ 10 ஆண்டுகளோ 15 ஆண்டுகளோ 20 ஆண்டுகளோ 30 ஆண்டுகளோ, இத்துணை ஆண்டுகள் எனக்கு கடந்திருக்கின்றனவே, இந்த ஆண்டுகள் எப்படி கடந்தன, என்ன சேமிப்பிலே இருக்கிறது? நாளை மறுமையிலே மனிதனை அல்லாஹ் எழுப்பி நிறுத்தி வைத்து கேட்கும் பொழுது, قال كم لبثتم في الأرض قالوا لبثنا يوما أو بعض يوم. மனிதனிடத்தில் அல்லாஹ் கேட்பான், நீ இந்த பூமியிலே எவ்வளவு நாள் தங்கி வைத்தாய் என்பதாக. அப்போது அந்த மனிதன் சொல்லுவான், ஒரு நாள் முழுமையாக இரவு பகல் தங்கி வந்தேன், அல்லது ஒரு பகலோ அல்லது ஒரு இரவோ தங்கி வந்தேன் என்பதாக.
يسألونك عن الساعة أيان مرساها فيما أنت من ذكراها إلى ربك منتهاها إنما أنت منذر من يخشاها كأنهم يوم يرونها لم يلبثوا إلا عشية أو ضحاها. அல்லாஹ் கேட்கிறான், நபியே இவர்கள் உம்மிடத்திலே பரிகாசமாக கேட்கிறார்கள், மறுமை வந்துவிடுமே என்று சொல்கிறாயே, அந்த மறுமை எப்போது வரும்? அல்லாஹ் கேட்கிறான், ஃபீமா அன்த மின் ذிக்ராஹா, நபியே அந்த மறுமையை பற்றி உன்னால் என்ன சொல்ல முடியும்? உமக்கு அதை பற்றி அறிவில்லையே, ஞானம் இல்லையே. يسألونك عن الساعة أيان مرساها فيما أنت من ذكراها إلى ربك منتهاها. அதனுடைய அறிவு அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், யௌம யரவுனஹா கஅன்னஹும் யௌம யரவுனஹா, அந்த மறுமையை பார்க்கும் பொழுது அன்பிற்குரியவர்களே 50,000 ஆண்டுகள் அல்லாஹ்விற்கு முன்னால் அந்த மஹ்ஷர் மைதானத்திலே மனிதன் நிற்க வேண்டும். சிந்தித்து பாருங்கள், ஒரு நாள் என்பது அல்லாஹ்விடத்திலே 1000 ஆண்டுகளுக்கு சமமானது என்று சொன்னால் அந்த மறுமையில் நிற்கக்கூடிய அந்த நாளின் அளவு எவ்வளவு பயங்கரமானது. அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த நேரத்திலே மனிதன் உலகத்தை கற்பனை செய்து பார்க்கும் பொழுது கஅன்னஹும் யௌம யரவுனஹா லம் யல்பஸு இல்லா அஷியத்தன் அவ் துஹாஹா, ஒரு மாலை அல்லது ஒரு முற்பகல், இவ்வளவு தான் இந்த உலகத்தில் தான் தங்கி வந்ததாக எண்ணுவான். 70 ஆண்டு கால 80 ஆண்டு கால 100 ஆண்டு கால வாழ்க்கை நாளை மறுமையை கணக்கிட்டு பார்க்கும் பொழுது ஆகிரத்தினுடைய ஒரு நாளை, சொர்க்கத்தை அல்ல, ஆகிரத்தினுடைய முழு வாழ்க்கையை அல்ல, மஹ்ஷரிலே மனிதர்கள் மக்கள் நிற்கின்ற அந்த ஒரு நாளை கணக்கிட்டு பார்க்கும் பொழுது ஒரு பகலின் அளவு அல்லது ஒரு மாலையின் அளவுதான். அல்லாஹ் சொல்கிறான், ஏன் இதற்கு பின்னாலும் உங்களுக்கு இப்படி ஒரு மயக்கம்? மறுமைக்கான அந்த தயாரிப்பிலே ஏன் இப்படி நீங்கள் தயக்கம் காட்டுகிறீர்கள்? இன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா. அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுடைய செயல்களை நாம் மறந்து விடுவோம். நீங்கள் பேசிய பேச்சுகள், நீங்கள் பார்த்த பார்வைகள், நீங்கள் கையால் பிடித்தது, காலால் நடந்தது, கண்ணால் பார்த்தது, காதால் கேட்டது, மனதால் சிந்தித்தது, என் அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அஹ்கமுல் ஹாக்கிமீன் அனைத்தையும் பதிவு செய்து கொண்டிருக்கிறான். குல்லு ஸகீரின் வ கபீரின் முஸ்தஃபர், சிறியது பெரியது என அனைத்தும் எழுதப்பட்டுக் கொண்டிருக்கிறது. வ இன்ன அலைக்கும் லஹாஃபிதீன் கிராமன் காத்திபீன் யஅலமூன மா தஃஅலூன், உங்களின் மீது கண்ணியத்திற்குரிய வானவர்கள் சாட்டப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் 2 வானவர்களை நம்மோடு நிறுத்தி வைத்து விட்டான். இரவு பகல், மழை வெள்ளம் வெயில் தனிமை கூட்டம் என்று அவர்கள் பார்ப்பதில்லை. எப்போது இந்த பூமியில குழந்தை பிறந்து விழுந்ததோ அதிலிருந்து கண்மூடும் வரை அந்த 2 வானவர்களை அல்லாஹ் நம்மோடு பிணைத்து விட்டான். வ இன்ன அலைக்கும் லஹாஃபிதீன் கிராமன் காத்திபீன், அவர்களது வேலை என்ன? யஅலமூன மா தஃஅலூன், நாம் செய்கிற அனைத்து செயல்கள், கண்ணால் செய்தால் என்ன, காலால் செய்தால் என்ன, கையால் செய்தால் என்ன, உள்ளத்தால் செய்தால் என்ன, அனைத்து செயல்களையும் அவர்கள் எழுதி கொண்டே இருக்கிறார்கள். எப்படி எழுதுகிறார்கள்? அல்லாஹ் அறிந்தவன். எதிலே எழுதுகிறார்கள்? அல்லாஹ் அறிந்தவன். எப்படி அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள்? விமானத்திலே நாம் சொல்லுகிறோம், விமான டிக்கெட் எடுத்துக்கொண்டு டிக்கெட் இல்லாமல் நம்மோடு வந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பயணத்திலே செல்கிறீர்கள், உங்களோடு அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பறந்தாலும் சரி, கடலிலே மிதந்தாலும் சரி, தரையிலே நடந்து சென்றாலும் சரி, நம்மோடு அவர்கள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். وَكُلَّ إِنسَانٍ أَلْزَمْنَاهُ طَائِرَهُ فِي عُنُقِهِ وَنُخْرِجُ لَهُ يَوْمَ الْقِيَامَةِ كِتَابًا يَلْقَاهُ مَنْشُورًا. இந்த பூமியிலே நாம் பிறந்து விழுந்தபோது அந்த பதிவு ஏட்டை, அந்த புத்தகத்தை அல்லாஹ் நம் கழுத்திலே தொங்க வைத்திருக்கிறான். وَكُلَّ إِنسَانٍ أَلْزَمْنَاهُ طَائِرَهُ فِي عُنُقِهِ, அந்த புத்தகத்தில் தான் அந்த வானவர்கள் எழுதி கொண்டே இருக்கிறார்கள். எப்படிப்பட்ட புத்தகமோ! அல்லாஹ் சொல்கின்றான், நாளை மறுமையிலே இந்த மனிதன் எழுப்பப்படும் பொழுது அது புத்தகமாக அங்கே விரிக்கப்படும். وَنُخْرِجُ لَهُ يَوْمَ الْقِيَامَةِ كِتَابًا يَلْقَاهُ مَنْشُورًا, விரிக்கப்பட்ட ஒரு புத்தகமாக நாளை மறுமையில் மனிதன் அதை பார்ப்பான், சந்திப்பான். அல்லாஹ் என்ன சொல்வார்?
اقرأ كتابك كفى بنفسك اليوم عليك حسيبا. மனிதனே, உன் புத்தகத்தை நீயே படித்துக்கொள். உன் புத்தகத்தை நீயே படித்துக்கொள். உன்னை விசாரிப்பதற்கு உனக்கு நீயே போதுமானவன். கஃபா பினஃப்ஸிக அல்-யௌம அலைக ஹஸீபா. உன்னை விசாரிப்பதற்கு உனக்கு நீயே போதுமானவன். உன்னை விசாரித்துக் கொள். யௌம யஅது ஸாலிமு அலா யதைஹி. அநியாயக்காரன் அந்த புத்தகத்தில் எழுதப்பட்ட அந்த செய்திகளை பார்த்து தன் விரலை கடிக்க ஆரம்பித்து கையையே கடித்து துப்பி விடுவான். மனிதன் சொல்லுவான், மாலி ஹாதல் கிதாப் லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா ووجدوا ما عملوا حاضرا ولا يظلم ربك احدا. இந்த புத்தகத்துக்கு என்ன நேர்ந்தது? ஒவ்வொரு சிறிய செயல்களாக இருந்தாலும் சரி, பெரிய செயல்களாக இருந்தாலும் சரி, அனைத்தும் இந்த புத்தகத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறதே. ووجدوا ما عملوا حاضرا. என்ன செய்தார்களோ அவை அனைத்தும் அங்கே இருக்கும். அன்பிற்குரியவர்களே, அந்த நேரத்திலே சில பாவிகளை பற்றியும் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். இந்த உலகத்திலே பொய்யுரைத்தவர்கள், இந்த உலகத்திலே ஏமாற்றியவர்கள், நாளை மறுமையில் அவ்வளவு பெரிய அந்த அபயகரமான காட்சியை பார்த்ததற்கு பிறகும், அந்த இக்கட்டான சூழ்நிலையை சந்தித்ததற்கு பிறகும் கூட, அந்த உண்மையை பார்த்ததற்கு பிறகும் கூட அல்லாஹ்விடத்திலே சொல்ல முயற்சிப்பார்கள், நாங்கள் இவற்றை செய்யவில்லையே, இவையெல்லாம் எங்களுடைய ஏடுகளிலே புகுத்தப்பட்டு விட்டனவோ என்று பொய் சொல்ல நினைப்பார்கள். அந்த காட்சியை பற்றித்தான் அல்லாஹ் சொல்கின்றான், அல்-யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம் اليوم نختم على أفواههم وتكلمنا أيديهم وأرجلهم بما كانوا يكسبون. இது போன்று பொய் சொல்லக்கூடிய அந்த பாவிகளின் வாய்கள் மீது நாம் முத்திரையிட்டு விடுவோம். அல்-யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம், பூட்டு போட்டு விடுவோம். அவனுடைய கை பேசும், யா அல்லாஹ், ஆம், என்னை கொண்டு இந்த கெட்ட காரியத்தை செய்தான், யா அல்லாஹ், என்னை கொண்டு இந்த கெட்ட இடத்திற்கு நடந்து சென்றான் என்று உடலுடைய உறுப்புகள் எல்லாம் அவனுக்கு எதிராக சாட்சி சொல்லும். அந்த மனிதன் கேட்பார், எப்படி நீங்கள் பேசுகிறீர்கள்? பூமியிலே ஊமையாக இருந்தீர்களே, இந்த ஆகிரத்திலே நீங்கள் பேசுகிறீர்கள் என்பதாக அந்த உடல் உறுப்புகள் சொல்லும், அன்தகன அல்லாஹு அல்லதி அன்தக குல்ல ஷை. பேசுவதற்கு ஆற்றல் கொடுத்த அல்லாஹ், பேசுகின்ற பொருளுக்கு பேசுவதற்கு ஆற்றல் கொடுத்த அல்லாஹ் இன்றைய தினத்திலே எங்களை பேச வைத்தான் என்பதாக இதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். وَإِنَّمَا تُوَفَّوْنَ أُجُورَكُمْ يَوْمَ الْقِيَامَةِ. இந்த உலகத்தில் நீங்கள் எது செய்தாலும் சரி, புரிந்து கொள்ளுங்கள், நம்பிக்கை கொள்ளுங்கள், இதற்குரிய கூலி உங்களுக்கு நாளை மறுமையிலே நிச்சயமாக உண்டு. فَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَهُ وَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ شَرًّا يَرَهُ. யாரை வேண்டுமானாலும் ஏமாற்றலாம். இந்த உலகத்திலே யாருடைய கண்ணிலிருந்து வேண்டுமானாலும் தப்பிக்கலாம், யாருடைய சட்டத்திலிருந்து வேண்டுமானாலும் தப்பிக்கலாம். எத்தகைய பெரிய அரசாங்கத்திலும் கூட ஓட்டை போட்டு விட்டு சட்டத்திலே ஓட்டைகளை கண்டுபிடித்து இந்த உலக குற்ற கூண்டிலிருந்து தப்பித்து விடலாம். இந்த உலகத்தின் நீதித்துறைகளை எல்லாம் ஏமாற்றி விடலாம். உலகத்தின் காவலாளிகளை எல்லாம், காவல்துறைகளை எல்லாம் ஏமாற்றி விடலாம். ஆனால் அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வை ஏமாற்ற முடியாது. அல்லாஹ் படைத்து வைத்திருக்கின்ற அந்த மலக்குகள், அந்த வான காவலாளிகளை விட்டு தப்பிக்க முடியாது. யா மஅஷரல் ஜின்னி வல் இன்சி இன் இஸ்ததஅதும் அன் தன்ஃபுது மின் அக்தாரி ஸமாவாதி வல் அர்தி ஃபன்ஃபுது லா தன்ஃபுதுன இல்லா பிசுல்தான். மனிதன் தனக்கு முன்னால் நரகத்தை பார்ப்பான், தனக்கு முன்னால் அந்த பிரம்மாண்டமான நரகத்தை பார்ப்பான். வபுர்ரிஸத்தில் ஜஹீமு லில் காவீன், கொதித்துக் கொண்டிருக்கும். தகாது தமையஸு மினல் கைஸ், அந்த நரகத்திற்கும் கோபம் வரும் என்று அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ் அக்பர். பாவிகளை பார்த்து அல்லாஹ் படைத்து அருட்கொடைகளை கொடுத்து நிஅமத்துகளை கொடுத்து தூதர்களை அனுப்பி வேதங்களை இறக்கி நன்மை எது தீமை எது என்று தெளிவுபடுத்தி சத்தியம் எது அசத்தியம் எது என்று புரிய வைத்து நேர்வழி எது வழிகேடு என்று விளக்கி காண்பித்ததற்கு பிறகும் வழிகேட்டிலே சென்ற இந்த மனிதன்
எப்படிப்பட்ட கேடு கட்டவனாக இருப்பான் என்று நரகத்திற்கு கோபம் வரும் என்று அல்லாஹ் சொல்கிறான். தகாது தமைக்கசு மினல் கைர், அந்த நரகத்திற்கு கோபம் வரும், பொங்கிக் கொண்டு எழும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்படிப்பட்ட கோபமாக இருக்கும். யோசித்து பாருங்கள். ஓடுவான் ஓடுவான் மலக்குகளுடைய பிடி. எங்கு சென்றாலும் சரி அல்லாஹ் சொல்கிறான், எங்கே நீ ஓட முடியும்? இந்த பூமியை அல்லாஹ் விரித்து வைத்திருப்பான். நாம் விரிக்கின்ற இந்த மண் பூமியாக இருக்காது. يوم تبدل الأرض غير الأرض يوم تبدل الأرض غير الأرض. அல்லாஹ் இந்த பூமி வேறு பூமியாக மாற்றப்பட வேண்டும். இந்த வானம் உடைக்கப்படும். ஒவ்வொரு வானமாக உடைப்பான் அல்லாஹ். வானத்தினுடைய நட்சத்திரங்களை அல்லாஹ் உடைத்தெறிவான். சூரியன் சந்திரங்களை அல்லாஹ் உடைத்தெறிவான். 7 வானங்களும் உடைக்கப்படும். ஒரே வானமாக ஆக்கப்படும். ஒரே சமமான பூமியாக ஆக்கப்படும். அல்லாஹ் அவனுடைய அரசை கொண்டு இறங்கி வருவான். மனிதன் ஓட ஆரம்பிப்பான். இங்கேயாவது தப்பிக்க முடியுமா? ஐனல் மஃபர் லா உக்ஸிமு பியௌமில் கியாமா வலா உக்ஸிமு பின்னஃப்ஸில் லவ்வாமா அயஹ்ஸபுல் இன்சானு அல்லன் நஜ்மஅ இதாமா பலா காதிரீன அலா அன் நுஸவ்விய பனானா ஃபஇதா பரிகல் பஸர் வகஸஃபல் கமர் வஜுமிஅ ஷம்ஸ் யகூலுல் இன்சானு ஐனல் மஃபர் கல்லா லா வஸர் இலா ரப்பிக யௌமஇதினில் முஸ்தகர். அல்லாஹ். மனிதன் ஓடுவான் ஓடுவான் ஓடுவான், விரண்டு ஓடிக்கொண்டே இருப்பான். எங்கு சென்றாலும் சரி வான காவலாளிகள் சுற்றி நிற்பதை பார்ப்பான். திரும்ப ஓடி வருவான் மஹ்ஷர் மைதானத்தில். மனிதனை பார்த்து அல்லாஹ் கேட்பான், லா ظுல்மல் யௌம் வமா ரப்புக பிظல்லாமில் லில்இபாத் வமா ரப்புக பிظல்லாமில் லில்அபீத். அடியானுக்கு அல்லாஹ் நீதி இழைக்க மாட்டான். ஃபமன் يعمل مثقال ذرة خيرا يره ومن يعمل مثقال ذرة شرا يره. நீ என்ன செய்தாய்? நீ செய்தது ஒரு அணுவின் அளவுக்கு நன்மையாக இருந்தாலும் சரி, அதுவும் அதனுடைய கூலியும் உனக்கு இங்கே காண்பிக்கப்படும், கொடுக்கப்படும். ومن يعمل مثقال ذرة شرا يره. நீ செய்த தீமை ஒரு அணுவின் அளவாக இருந்தாலும் சரி, நீ செய்த தீமை ஒரு அணுவின் அளவாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் ஒரு அணுவின் அளவு என்று பாருங்கள். தொழுகைகளை பாழாக்கின்ற தீமைகள், விபச்சாரத்தின் தீமைகள், மதுவின் தீமைகள் என்று எத்துணை பாவங்களை மனிதன், பெரும் பாவங்கள், இன்னொரு பக்கம் சிறு பாவங்கள், அலட்சியங்கள் என்று தன்னுடைய ஏடுகளிலே குவித்துக் கொண்டே செல்கின்றார். அல்லாஹ் சொல்கிறார், வஇன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா வஇன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா. உங்களுடைய செயல்களுக்குரிய கூலிகள் எல்லாம் நீங்கள் செய்து விட்டு வந்தீர்கள் அல்லவா. இந்த துன்யா தாருல் அமல், இந்த துன்யாவிலே கூலி கிடையாது. இந்த துன்யாவிலே கூலி கிடையாது. சிலர் எண்ணி வைத்திருக்கிறார்கள், என்ன தெரியுமா? காசு பணம் கிடைத்து பங்களா வீடு, நல்ல செல்வமான வாழ்க்கை கிடைத்து விட்டால் அல்லாஹ் நம்மளை நல்லா வச்சிருக்கிறான், அல்லாஹ் நம்முடைய அமல்களுக்கெல்லாம் கூலி தருகின்றான், அல்லாஹ் நம்மளை கவனிக்கிறான் என்பதாக நம்பி இருக்கிறார்கள். இன்னும் ஏதாவது வறுமை வந்து விட்டால், ஏதாவது கஷ்டங்கள் சோதனைகள் வந்து விட்டால், நான் தொழுது என்னதான் பயன் இருக்கிறது? என்னுடைய தொழுகையால் அல்லாஹ் எனக்கு என்ன கொடுத்தான்? அல்லாஹ்விடத்தில் கேட்டதால் அல்லாஹ் எனக்கு என்ன கவனித்தான் என்பதாக அல்லாஹ்வை திட்டுகிற மக்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், இத்தகையவர்களை பார்த்துத்தான், فَأَمَّا الْإِنسَانُ إِذَا مَا ابْتَلَاهُ رَبُّهُ فَأَكْرَمَهُ وَنَعَّمَهُ فَيَقُولُ رَبِّي أَكْرَمَنِ وَأَمَّا إِذَا مَا ابْتَلَاهُ فَقَدَرَ عَلَيْهِ رِزْقَهُ فَيَقُولُ رَبِّي أَهَانَنِ كَلَّا بَلْ لَا تُكْرِمُونَ الْيَتِيمَ وَلَا تَحَاضُّونَ عَلَى طَعَامِ الْمِسْكِينِ وَتَأْكُلُونَ التُّرَاثَ أَكْلًا لَمًّا وَتُحِبُّونَ المال حبا جما كلا إذا دكت الأرض دكا دكا وجاء ربك والملك صفا صفا وجيء يومئذ بجهنم يومئذ يتذكر الإنسان وأنى له الذكرى يقول يا ليتني قدمت لحياتي. அல்லாஹ் சொல்கிறான், செல்வத்தை கொடுத்தால் என்னை புகழ்கிறாயா? வறுமையை கொடுத்தால் என்னை இகழ்கிறாயா? நீ நினைப்பது போன்று கிடையாது. நான் செல்வத்தை கொடுத்ததால் ஒருவனை பொருந்தி கொண்டேன் என்று எண்ணுவது தவறு. வறுமையை கொடுப்பதால் ஒருவனை நான் கோபித்துக் கொண்டேன் என்று நீ எண்ணுவது தவறு. உண்மை அப்படி அல்ல. நீ எனக்கு மாறு செய்கிறாய், செல்வத்தை நேசிக்கிறாய், அனாதைகளுக்கு உதவுவது கிடையாது,
ஏழைகளுக்கு உணவளிப்பது கிடையாது. இந்த உலகமே உனக்கு குறிக்கோள் என்று எண்ணுகிறாய். செல்வத்தை சேர்க்க வேண்டும், செல்வத்தை சேர்க்க வேண்டும், செல்வத்தை சேர்க்க. குலூன துராச அக்லல் லம்மா வதுஹிப்பூனல் மால ஹுப்பன் ஜமா. காசு காசு காசு, பணம் 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 சொல்லுவோமா இல்லையா? பணப்பேய் பிடித்திருக்கிறது அவனுக்கு, காசு பிசாசு அவனை பிடித்திருக்கிறது என்பதாக காசு காசு காசு. சில பேர்களை பார்க்கலாம், ஆண்களிலும் இருப்பார்கள், பெண்களிலும் இருப்பார்கள். எதை பற்றியும் அவர்களுக்கு கவலை இல்லை. காசு பணம், எந்த நன்மை தீமையை பற்றி அவர்களுக்கு குறிக்கோள் இல்லை. காசு பணம், இதற்காக வேண்டி அவர்கள் எதையும் செய்வார்கள். பணத்திற்காக ஹலால் ஹராம் எதை பற்றியும் கவலை இல்லை. இன்று பாருங்கள் எத்தனை மக்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய ஷரியத்திலே வரதட்சணை வாங்குவதை ஹராமாக்கி இருக்கிறார். மகர் கொடுப்பதை அல்லாஹ் ஃபர்லாக்கி இருக்கிறார். ஏன் நம் முஸ்லிம் சகோதர சகோதரிகளுக்கு இது தெரியாது? நம் முஸ்லிம் சகோதர சகோதரிகளுக்கு, நம்முடைய முஸ்லிம் தாய்மார்களுக்கு, நம்முடைய முஸ்லிம் பெரியோர்களுக்கு இது தெரியாது? ஒரு பெண்ணை மனம் முடித்தால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வஆத்துன் நிஸா ஸதகாத்திஹின்ன நிஹ்லா. நீங்கள் பெண்களுக்குரிய அவர்களின் மனக்கொடைகளை திருப்தியோடு கொடுங்கள், கட்டளையிடுகின்றான், ஃபர்லாக்குகின்றான். மகர்களை கொடுத்து மனமுடியுங்கள் என்று அல்லாஹ் கடமையாக்குகின்றான். யூதர்களிடமிருந்து, அந்நியர்களிடமிருந்து, மஜூசிகளிடமிருந்து, முஷ்ரிக்குகளிடமிருந்து காப்பி அடிக்கப்பட்ட கலாச்சாரம். மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். யார் இன்னொரு கூட்டத்திற்கு, இன்னொரு சமூகத்திற்கு ஒப்பாக செயல்படுகின்றானோ அவன் அவனை சார்ந்தவன் தான். அவர்கள் மஸ்ஜிதுகளிலே தொழட்டும், அவர்கள் அப்துல்லா, ஆமினா, அப்துல் காதர், ஹதீஜா என்று பெயர் வைத்துக் கொள்ளட்டும், ஆனால் அவர்கள் இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் அல்ல. அல்லாஹ் ஹராமாக்கிய இந்த பணம், வட்டி பணத்தை சாப்பிடுவர்கள் எத்தனை பேர்? வெளிநாட்டுக்கு சென்று உழைத்து விட்டு அந்த பணத்தை பேங்கிலே போட்டு அதனுடைய வருவாயிலே வாழ்க்கை நடத்தக்கூடியவர்கள் எத்தனை பேர்? அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கக்கூடியதை கொண்டு இன்பம் பெறக்கூடிய மக்கள் எத்தனை பேர்? ஹராம் என்று தெரிந்ததற்கு பிறகும் அதனை அவர்கள் இன்பம் தேடிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் நாளை மறுமையிலே என்ன கணக்கு கொடுப்பார்கள்? அல்லாஹ் சொல்கிறான், அல்ஹாகுமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். காசு காசு என்று அலைந்து கடைசியிலே கபரையும் நீங்கள் சந்தித்து விடுகிறீர்கள். அது போன்றுதான் இந்த மனிதனுடைய நிலைமை. அல்லாஹ் சொல்கிறான், இந்த செல்வத்தால் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. நாளை மறுமை அப்படிப்பட்டதல்ல. உன்னுடைய செல்வத்தை கொண்டு அல்லாஹ் தீர்ப்பளிக்க மாட்டான். உன்னுடைய இந்த உலக வாழ்க்கையின் ஆடம்பரத்தை கொண்டு அல்லாஹ் தீர்ப்பளிக்க மாட்டான். உன்னுடைய உலக வாழ்க்கையின் வசதிகளை வைத்து அல்லாஹ் தீர்ப்பளிக்க மாட்டான். யார் இந்த உலகத்திலே செல்வந்தர்களாக இருந்தார்களோ அவர்களுடைய மமதை என்ன? நாம் மௌத்தானால் அங்கேயும் நமக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுப்பான் என்று. இப்படித்தான் முந்தைய காலத்திலும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இல்லை என்பதற்குரியவர்களே, இன்னமா துவஃபூன உஜூரக்கும் யௌமல் கியாமா. அங்கே உங்களுடைய செயல்களுக்கு உண்டான முழுமையான கூலி உண்டு. என்ன கூலி தெரியுமா? எப்படிப்பட்ட கூலி தெரியுமா? அங்கே அல்லாஹ் முடிவு செய்வான். இங்கே ஒரு ஏழையை பார்த்து நீங்கள் நகைப்பாக பேசலாம், ஒரு வறியவரை பார்த்து நீங்கள் அவரை மதிக்காமல் அலட்சியப்படுத்தலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. அப்படியே நமக்கும் அது பொருத்தமாக இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்திருந்தார்கள். தோழர்கள் அவர்களுக்கு முன்னால். அப்போது ஒரு ஏழை ஒருவர் செல்கிறார் மஸ்ஜிதை கடந்து. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவரை பாருங்கள். எல்லோரும் திரும்பி பார்த்தார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், இந்த ஏழையை பற்றி உங்களுடைய எண்ணம் என்ன? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அப்போது தோழர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இவர் ஒரு சாதாரண மனிதர். இவரை யாரும் மதிப்பது கிடையாது. இவர் யாரிடத்திலாவது பெண் கேட்டு சென்றால் யாரும் பெண் கொடுக்க மாட்டார்கள், மனம் முடித்து வைக்க மாட்டார்கள். இவர் யாருக்காவது சிபாரிசுக்காக சென்றால் அந்த சிபாரிசை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இவர் எங்கேயாவது சபைக்கு சென்றால் இவரை யாரும் திரும்பி பார்க்க மாட்டார்கள். அடுத்து சிறிது நேரத்திலே இன்னொருவர் செல்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
தோழர்களை பார்த்து சொன்னார்கள், தோழர்களை இவரை திரும்பி பாருங்கள். தோழர்கள் திரும்பி பார்க்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், தோழர்களை இவரை பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்பதாக. அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் தோழர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இவரா? ஆஹா, மிகப்பெரிய செல்வந்தர். இவரா? மிகப்பெரிய செல்வந்தர். இவர் யாரிடத்திலே பெண் கேட்டாலும் தங்களது பெண்ணை இவருக்கு மனம் முடித்து கொடுக்க தயாராகி விடுவார்கள். இவர் யாரிடத்திலே எந்த சிபாரிசுக்காக சென்றாலும் உடனே அதை செய்து விடுவார்கள். இவர் ஒரு சபைக்கு வந்துவிட்டால் எல்லோரும் இவரை சுட்டி காட்டுவார்கள், இவரை பார்ப்பார்கள் என்பதாக சொன்னார்கள். அந்த மனிதர் அங்கிருந்து சென்றதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பூமி நிரம்ப, எப்படி? பூமி நிரம்ப, பூமி இந்த மனிதர்களால் நிரம்பி இருப்பதை விட, உலகமெல்லாம் கால் வைப்பதற்கு கூட இடமில்லாத அளவிற்கு இந்த இரண்டாம் நபரால் நிரம்பி இருப்பதை விட அல்லாஹ்விடத்தில் அந்த முந்திய நபர் இருக்கிறாரே மிக உயர்வானவர். அல்லாஹ் ஈமானை பார்க்கிறான், அல்லாஹ் உள்ளத்தை பார்க்கிறான், அல்லாஹ் அமலை பார்க்கிறான், அல்லாஹ் உங்களுடைய தூய செயல்பாடுகளை அல்லாஹ் பார்க்கிறான். அழகை அல்லாஹ் பார்ப்பது கிடையாது. அபூ ஜஹல் அழகாக இருந்தான், ஆனால் அல்லாஹ்விடத்திலே சபிக்கப்பட்டவன். அபூ லஹபுடைய மனைவி அழகாக இருந்தால் அல்லாஹ்விடத்திலே சபிக்கப்பட்டவன். அபூ ஜஹல் அழகாக இருந்தான், அல்லாஹ்விடத்திலே சபிக்கப்பட்டவன். பிலால் கருப்பு அடிமை, சுமையா அடிமை இனத்தைச் சேர்ந்தவர், கருப்பு இனத்தைச் சேர்ந்தவர். அல்லாஹ்விடத்திலே, அல்லாஹ்வின் தூதரிடத்திலே எத்தகைய கண்ணியத்தை அடைந்திருந்தார்கள் சிந்தித்து பாருங்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த உலக அழகை வைத்து அல்லாஹ் அங்கே முடிவு செய்ய மாட்டான். இந்த உலக செல்வத்தை வைத்து அல்லாஹ் முடிவு செய்ய மாட்டான். இந்த உலக வசதிகளை வைத்து அல்லாஹ் அங்கே முடிவு செய்ய மாட்டான். இவற்றையெல்லாம் இந்த மதிப்புகள் எல்லாம் இந்த உலகத்தோடு அழிந்துவிடும். நாளை அல்லாஹ்விடத்திலே மதிப்பு எதை வைத்து? அமல்களை வைத்து அந்த அமல்களும் நிறுக்கப்படும். எப்படி? அமல்களை வைத்து அல்லாஹ்விடத்திலே மதிப்பு. وإنما توفون أجوركم يوم القيامة وإنما توفون أجوركم يوم القيامة فمن زحزح عن النار وأدخل الجنة فقد فاز. உங்களுடைய செயல்களுக்குண்டான கூலி முழுமையாக கொடுக்கப்படும், நிறைவாக கொடுக்கப்படும். அல்லாஹ் கொண்டு வர சொல்லுவார், தராசை கொண்டு வர சொல்லுவார். எப்படி நாம் பார்க்கிறோம் அல்லவா, இந்த தராசுக்கு 2 தட்டுகள். அதுபோன்று நாளை மஹ்ஷரிலே அல்லாஹ் நிறுவக்கூடிய அந்த தராசுக்கும் 2 தட்டுகள் இருக்கும். ஈமானுடைய அடிப்படை நம்பிக்கை கொள்ள வேண்டும், நம்பியாக வேண்டும். நம்முடைய நன்மை அமல்கள் ஒரு தட்டிலே வைக்கப்படும், மனிதன் செய்த பாவம் இன்னொரு தட்டிலே வைக்கப்படும். அல்லாஹ் நிறுப்பார். அல்லாஹ் சொல்லுகின்றார், சூரத்துல் மூமினூனை எடுத்து படித்து பாருங்கள். فمن ثقلت موازينه فأولئك هم المفلحون ومن خفت موازينه فأولئك الذين خسروا أنفسهم في جهنم خالدون تلفح وجوههم النار وهم فيها كالحون. அல்லாஹ் தராசுக்கு கட்டளையிடுவார், மிக துல்லியமாக நிறுக்கப்படும். அல்லாஹ் எந்த ஒன்றும் மறைத்து வைக்கப்படாது, மிக துல்லியமாக அல்லாஹ் நிறுக்க வைப்பார். அல்லாஹ் சொல்லுகின்றார், யாருடைய நன்மையின் தட்டுகள் கனத்து விட்டதோ அவர்கள் வெற்றியாளர்கள், யாருடைய நன்மையின் தட்டு லேசாகி விட்டதோ அவர்கள்தான் தங்களுக்கு நஷ்டம் விளைவித்துக் கொண்டவர்கள். அவர்கள் ஜஹன்னம் நரக நெருப்பிலே நிரந்தரமாக தங்கி விடுவார்கள். அல்லாஹ்வுடைய தீர்ப்பு உண்மையான வெற்றி, அல்லாஹ் சொல்லக்கூடிய வெற்றி, நாம் நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய வெற்றி. அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான்? وَإِنَّمَا تُوَفَّوْنَ أُجُورَكُمْ يَوْمَ الْقِيَامَةِ فَمَنْ زُحْزِحَ عَنِ النَّارِ. யார் நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கப்பட்டானோ, தூரமாக்கப்பட்டானோ, யார் தூரமாக்கப்படுவார்? யாருடைய நன்மையின் தட்டுகள் கணக்குமோ. وَأُدْخِلَ الْجَنَّةَ, யார் சொர்க்கத்திற்கு அனுப்பப்பட்டாரோ فَقَدْ فَازَ, அவர் வெற்றி அடைந்து விட்டார். அல்லாஹ் وَمَا الْحَيَاةُ الدُّنْيَا إِلَّا مَتَاعُ الْغُرُورِ. இந்த உலக வாழ்க்கை, நீங்கள் வாழ்ந்து வந்தீர்களே அல்லது வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே,
இது ஏமாற்றக்கூடிய இன்பம், இது ஏமாற்றக்கூடிய அற்ப சுகம். உண்மையை அல்லாஹ் சொல்லுகின்றான் பாருங்கள். திரை, நமது கண் மீது போடப்பட்டிருக்கின்ற திரை, நமது அறிவின் மீது போடப்பட்டிருக்கின்ற திரை அல்லாஹ் அகற்றுகின்றான். மனிதனே, உனக்கு மரணம் வரும், என்னிடத்திலே நீ கொண்டு வரப்படுவாய், எனக்கு முன்னால் நிறுத்தப்படுவாய், விசாரிக்கப்படுவாய். நீ இரவிலே செய்தது, பகலிலே செய்தது, தனிமையிலே செய்தது, கூட்டத்திலே செய்தது செய்து மனிதன் மறந்திருப்பான். அல்லாஹ் மறக்க மாட்டான். வமா கான ரப்புக நசியா, உம் இறைவன் மறக்கக்கூடியவன் அல்ல, எந்த ஒன்றும் தவறிவிட முடியாது. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் கொண்டு வந்து நிறுத்துவான். விசாரணை, நிறுவை, சிராத் பாலத்தை கடக்க வேண்டும். சொர்க்கம் நரகம் அல்லாஹ் நிர்ணயிப்பான். யாருடைய நன்மையின் தட்டுகள் கனத்ததோ அவர்களை அழைக்கப்படும் சொர்க்கத்திற்கு வாருங்கள் என்பதாக. யார் சொர்க்கத்திற்கு சென்றாரோ அவர் வெற்றியாளர். யார் சொர்க்கத்திற்கு செல்வார்கள்? சொர்க்கத்திற்கு செல்பவர் ஏழையாக இருக்கலாம், கருப்பாக இருக்கலாம், இந்த உலகத்திலே எப்படி வேண்டுமானாலும் அவர் இருந்திருப்பார். அதை பற்றியெல்லாம் அங்கே அல்லாஹ்விடத்திலே கணக்கு கிடையாது. அல்லாஹ்விடத்திலே ஒரே தீர்ப்பு தான், ஒன்றை அடிப்படையாக வைத்து மட்டுமே. ஈமான், அமல். ஈமான், இறை நம்பிக்கை இருக்கிறதா? அல்லாஹ்வுடைய கட்டளையின்படி, நபியின் வழிமுறைப்படி இவரிடத்திலே செயல்பாடுகள் இருக்கின்றதா? அவர் ஏழையாக, கருப்பராக, எந்த தேசத்தில் பிறந்திருக்கட்டும், எந்த நாட்டிலே வளர்ந்திருக்கட்டும், எந்த மொழி பேசி இருக்கட்டும், அல்லாஹு அக்பர், அவர் நபியின் காலத்தில் வாழ்ந்தவராக இருந்தாலும் சரி, அல்லது அதற்கு பின்னால் வாழ்ந்தவராக இருந்தாலும் சரி, அல்லாஹ் அவரை வெற்றியாளர்களே சேர்ப்பான். அல்லாஹ் அவருக்கு வெற்றியை கொடுப்பான். ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நார் வ உத்கிலல் ஜன்னத ஃபகத் ஃபாஸ். இது தான் அல்லாஹ் சொல்கின்றான். லா யஸ்தவி அஸ்ஹாபுன் நார் வ அஸ்ஹாபுல் ஜன்னah வ அஸ்ஹாபுல் ஜன்னதி ஹுமுல் ஃபாயிஸூன். நரகவாசிகள், சொர்க்கவாசிகள் இருவரும் சமமாக மாட்டார்கள். சொர்க்கவாசிகள் அவர்கள்தான் வெற்றியாளர்கள். சொர்க்கவாசிகள் அவர்கள்தான் வெற்றியாளர்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த உலக வாழ்க்கையிலே மனிதன் அரசியலிலே வெற்றியை தேடுகின்றான், ஆட்சியிலே வெற்றியை தேடுகின்றான், படிப்பிலே வெற்றியை தேடுகின்றான், உத்தியோகத்திலே வெற்றியை தேடுகின்றான், தொழிலிலே வெற்றியை தேடுகின்றான், செல்வத்திலே வெற்றியை தேடுகின்றான், மாட மாளிகையிலே வெற்றியை தேடுகின்றான். இந்த வெற்றியெல்லாம் இவன் தேடியதெல்லாம் கிடைத்து விட்டால் இவன் தன்னை வெற்றியாளனாக நினைக்கின்றானே. இந்த வெற்றி நிரந்தரமானதல்ல. எந்த வெற்றி நிரந்தரமானதில்லையோ அது வெற்றியே இல்லை. எந்த வெற்றி நிரந்தரமானதில்லையோ, ஆட்சியிலே அமர்ந்து விடுகிறான், மரணித்து விட்டால் யார் ஆட்சி செய்வார்கள்? செத்த ஜனாதாவை வைத்து ஆட்சி செய்ய முடியுமா? செத்த ஜனாதாவை அரசராக்குவார்களா? செத்து விட்டால் அரசர் எங்கே? பிணம் என்று சொல்லி விடுவார்கள், காரை துப்பி விடுவார்கள், நாட்டம் தாங்க முடியாது. எப்படிப்பட்ட கோடீஸ்வரனாக இருக்கட்டும், பேரரசனாக இருக்கட்டும், ஜனாதிபதியாக இருக்கட்டும், சக்கரவர்த்தியாக இருக்கட்டும், செத்துவிட்டால் அவர்களுடைய மதிப்பு என்ன? உண்மை வாழ்க்கை இந்த உலகத்தில் அல்ல, மறுமையிலே இருக்கிறது. உண்மை வெற்றி எங்கே இருக்கிறது? மறுமையிலே இருக்கிறது. உண்மையான இன்பம் எங்கே இருக்கிறது? மறுமையிலே இருக்கிறது. உண்மையான துன்பம், சோதனை, வேதனை, தண்டனை, கொடுமை எங்கே இருக்கிறது? நரகத்திலே இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்று நாம் சொர்க்கத்தினுடைய அருமையை அறியாதவர்களாக, சொர்க்கத்தினுடைய மதிப்பை தெரியாதவர்களாக இருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அந்த ஹதீஸை பாருங்கள், இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார். இந்த உலகத்திலே கஷ்டமடைந்த, கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு, நோய் நொடி, வறுமை, துன்பம் என்று இப்படியே துன்பத்திலும் கஷ்டத்திலும் உழண்டு கொண்டிருந்த ஒரு மனிதன் இறந்து விடுகிறான். நாளை மறுமையிலே அல்லாஹ் இவனை எழுப்பும் பொழுது இவனிடத்தில் ஈமான் இருந்தது, நம்பிக்கை இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் என்னை எந்த நிலைமையில் வைத்தானோ நான் அல்லாஹ்வை கொண்டு பொருந்திக் கொண்டேன். ஏழ்மையாக இருந்து அல்லாஹ்வின் கட்டளையை நிறைவேற்றியவன், நோய் நொடியிலே இருந்து அல்லாஹ்வின் கட்டளையை நிறைவேற்றியவன், அல்லாஹ் பொருந்தி கொண்ட வாழ்க்கையை வாழ்ந்தவன். அல்லாஹ் என்ன சொல்வான்? மலக்குகளை அழைப்பான், இந்த மனிதனை சொர்க்கத்திலே ஒரு முக்கி எடுங்கள். அல்லாஹ் என்ன சொல்வான்? சொர்க்கத்திலே ஒரு முக்கி எடுங்கள். ஹதீஸிலே எப்படி வருகிறது? யுதா பி அப்அஸி அஹ்லி துன்யா, உலகத்திலேயே மிகப்பெரிய கஷ்டப்பட்டவன்,
அவனை விட கஷ்டப்பட்டவங்க யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மனிதனை எடுத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலக்குகளுக்கு சொல்லுவான், இவனை சொர்க்கத்திலே ஒரு முக்கு எடுங்கள், ஃபயுமசு ஹம்சத்தன் ஃபில் ஜன்னah, சொர்க்கத்திற்குள் இப்படி நுழைத்து மலக்குகள் வெளியே எடுப்பார்கள். அப்பொழுது அந்த மனிதரை பார்த்து அல்லாஹ் கேட்பான், ஹல் ரஅய்த புஸன் கத்து ஃபி துன்யா, நீ உலகத்திலே வாழ்ந்தாயே ஏதாவது கஷ்டத்தை பார்த்திருக்கிறாயா, ஏதாவது சிரமத்தை நீ பார்த்திருக்கிறாயா? அந்த மனிதன் சொல்லுவான், மா ரஅய்து புஸன் கத்து, அந்த சொர்க்கத்தினுடைய ஒரு 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 நொடி வாழ்க்கை, என்னவர்களே, சொர்க்கத்தினுடைய ஒரு நொடி வாழ்க்கை மலக்கு முக்கி எடுத்து விட்டார், அவ்வளவுதான். அந்த ஒரு நொடி வாழ்க்கையை அனுபவித்ததற்கு பிறகு அவன் சொல்லுவான் அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ், உலகத்திலே நான் கஷ்டத்தை பார்த்ததே கிடையாது,